ஹாய் கைஸ், என்னடா எல்லாம் ஒன்றா கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? வீக்கெண்ட் ஆயிடுச்சுல, காலைல ஃபுல்லாக ரூமில் இருந்துட்டு வெயில் தாங்க இல்லை, ஈவினிங்கில் எங்கேயாச்சும் போகலான்னு கிளம்பிட்டோம். சரி எங்கடா போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு கடையை பற்றி சொன்னாங்க. அதை பற்றி இன்னும் ஒரு 2 செகண்டில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கடைங்கிறத வாங்க போகலாம். அதுக்கு என்னடா மெட்ரோவில் போக முடியும்? ஆமாம், மெட்ரோவில் நம்ம பைக்கில் போகலான்னு நான் சொன்னேன். இல்லை வா எல்லோரும் போகலாம், மெட்ரோவில் போகலான்னு சொல்லியாச்சு. சரி இந்த கடையை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அரும்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நஹதி மந்தி. இது சென்னையிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் மந்தின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது துபாயோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இதுவரையும் ட்ரை பண்ணதில்லை. வாங்க, மந்திலே நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து எனக்கு செகண்ட் டைம். நான் ஊரில் இஸ்தான்புல்லில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் 2வது. வீட்டிலலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்டா துபாயில் உள்ள ஒரு பிரான்ச்சுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி ரூம்மேட் ஒரு ஆள் வந்திருந்தாப்புல. சரி அவன் என்னடா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியடா, என்னடா வந்துட்டான்னு கேட்டோம். ஆமாம் ப்ரோ, டியூட்டி முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காது வலின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி வா அவனே அள்ளி போட்டு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே ஒன்றா கிளம்பிட்டோம். சரி இது அரும்பாக்கத்துக்கு மெட்ரோவில் போயிடலாம். எங்கேடா கிண்டி ஆலந்தூர்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட 10 மினிட்ஸ் ஆகும். லிஃப்ட்டில் ஏறி மாற்றி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. எல்லாம் மூஞ்சிக்கு போஸை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எல்லோரும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லிஃப்ட் அவுட் இறங்கவுமே அந்த மெட்ரோ அவுட்டு வாசலுக்கு வந்தாலே நம்ம வந்து இந்த நஹதி மந்தி கடை தான். நியர்பைலேயே மெட்ரோ அவுட் வெளில வந்தாலே பாருங்கள் அந்த கடை எங்கே லொக்கேட்டட் இறங்குது. மெட்ரோவுக்கு நியர்பை, ரொம்ப கிட்ட, வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த கடையோட ஆம்பியன்ஸை பாருங்கள் எப்படி வெளிலவே செம்ம கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. பிஃபோராகவே புக் பண்ணிட்டு வரணும். லேட்டராக புக் பண்ணிருந்தாலும் இங்கே வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் புக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைமாக ஒரு 1/2 hour ஆகும் அந்த மாதிரி புக் பண்ணால். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மந்தி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கூட்டமாக, அதுவும் இல்லாமல் நம்மளும் அதோட சேர்ந்தாச்சு. பயங்கர கூட்டம், நல்லா இருந்துச்சு. கடையோட ஆம்பியன்ஸ் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா அங்கேயே உட்காந்து சகனில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே டேபிள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்லேயே. சரி வா அப்படியே பார்த்துட்டு கடையோட ஆம்பியன்ஸ்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சு கடையோட ஆம்பியன்ஸ். சரி நமக்கு டேபிள் புக் பண்ணியிருந்தது. நான் 7 பேர் வந்திருந்தோம். அதுக்கு ஒரு டேபிளாக நம்ம கொடுத்துருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கடையோட ஆம்பியன்ஸு சூப்பராக இருந்துச்சு. சரிடா மெனுவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு உட்காந்தாச்சு. மெனுவில் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. நம்ம அதில் வந்து அல்ஃபாம் மந்தியும் நார்மல் சிக்கன் மந்தியும் சொல்லியிருந்தோம். பார்க்கவே எப்படி இருக்கிறத மெனுவில் இருக்கிறத பார்த்தாச்சு. மெனுவை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ மச்சான் இன்ஸ்டாகிராமில் கடலை போட்டுக்கிட்டு இருந்தால் அதையும் ஷூட் பண்ணிட்டானுங்க. பார்ப்போங்க வாங்க என்னென்ன வச்சுருக்காங்க அந்த இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு நான் பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டில். அப்புறம் போக போக இந்த ஆறி போனால கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்தளவு இது வந்து நான் சாப்பிட்ட மந்தியிலே இது கொஞ்சம் சுமாரான மந்தி தான். இன்னும் நல்லா சாப்பிட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது நஹதி மந்தி சாப்பிட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. மயோனஸ் வேறு கிடையாதுன்றானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க மயோனஸும். டேஸ்ட் வைஸில் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சுமாராக மாட்ரேட்டாக இருந்துச்சு ரெண்டும். அதோட ஆனியனு அந்த குக்கும்பர் இதெல்லாம் கொடுத்துருந்தானுங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னோடய பர்சனல் ரிவ்யூ என்னென்னா அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் சிக்கன் நல்லா இருந்துச்சு. அல்ஃபாமும் நல்லா இருந்துச்சு. ரைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கலாம் போல், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறப்போ சுலைமானி கொடுத்து கவர் பண்ணிடுறாங்க. அதுவும் இங்கே இதான் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. நம்ம வெளில போய் குடிக்காமல் இவங்க கொடுக்குறதுலேயே குடிச்சிடலாம். நீங்கள் நஹதி மந்தியில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ்.